சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப கனவு காண்றேன்னா முதல்ல வீடு உங்ககிட்ட வரட்டும், அப்புறம் பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்கு? நான் கூட இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்ல மல்லி. வெண்பா மேல உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கனவெல்லாம் இருக்கு பாரு, அது அவ மேல உனக்கு இருக்கிற அக்கறைய பாசத்தை காட்டுது. மல்லி என்னாச்சு? சாரிங்க. எதுக்கு? அன்னைக்கு கோவத்துல நான் வெண்பாவை பாத்துக்க மட்டும்தான் வந்தேன்னு பேசிட்டேன். அப்படி நான் பேசிருக்க கூடாது. அப்படி பார்த்தா நான் எவ்வளவோ பேசியிருக்கேன். தேடி தேடி பார்த்தா நான் உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க சாரி மட்டும் தான் கேட்கணும் போல இருக்கு. ஆமா, நீ நடுவுல ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்ன? வெண்பாவை பாத்துக்க மட்டும் வரல அப்படின்னா உன் சாரியை நான் ரிஜெக்ட் பண்றேன். உன்னை நான் மன்னிக்க தயாராவே இல்ல. நீ பேசினது சாதாரண வார்த்தையா? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? என் மனசு அப்படியே உள்ள ரணமாய் போயிடுச்சு. அதுக்கு மருந்து போட்டு யார் ஆத்துவாங்க? நீதான் ஆத்தணும். இங்க பாரு, வார்த்தையால சாரி கேட்டாலாம் பத்தாது. பழைய மாதிரி எல்லாம் எஸ்ஓ ஆர்ஆர் ஒய்னு ஸ்பெல்லிங் போட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ற? நீங்க தானே சாரி வார்த்தையால கேட்டா பத்தாதுன்னு சொன்னீங்க. அதான் கால்ல விழுந்துடலாம்னு நினைச்சேன். அதுக்காக நீ இவ்வளவு தூரம் எல்லாம் இறங்க வேணாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க கணத்திலேயே உன் சாரியை முடிச்சுக்கலாம். சும்மா இருங்க. அது என்னன்னு தெரியல மல்லி, நீ சும்மா இருங்கன்னு சொன்னாலே நான் சும்மா இருக்க கூடாதுன்னு நீ ஏதோ சூட்சமா சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. சரி, வேணும்னா நான் சாரி கேட்கட்டுமா? நானும் உன்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? என்ன மாப்பிள்ள, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல மாமா, நான் சும்மா அப்படியே ஒரு சின்ன எலிய தேடிட்டு வந்தேன், அது போயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி நிக்கிறீங்க? முக்கியமான விஷயம் பேசும்போது சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டேனோ? என்ன அவ இல்லங்கிற நீ ஆமாங்கிற? வேற வேற மாதிரி தலையசைக்கிறீங்க. நான் குறுக்கால வந்துட்டேனான்னு கேட்டேன். சரிதான், இப்ப நீ ஆமாங்கிற, இவ இல்லங்கிறான். சரி மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அதுக்கு கிச்சன் பக்கம் வந்தீங்க. நான் வந்து மல்லிகிட்ட ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு கொடுமான்னு கேட்க வந்தேன். மல்லி, ஒரு ஜிஞ்சர் டீ. சரி, நீ எதுக்கு இங்க வந்த மாப்பிள்ள? நானும் மல்லிகிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். ஜிஞ்சர் டீ தானே? அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, 2 பேருக்கு சேர்த்தே கொடுத்துருமா? சேர்த்தா? இல்ல இல்ல, அதெல்லாம் சரியா வராது. எது சரியா வராதுங்கிறான் இப்ப? மாப்பிள பாவண்டா மல்லி, ஒத்த ஆளா இருந்து வீட்டுல எவ்வளவு வேலைதான் பாப்பா. ஏன் மல்லி, என்ன உன்னை அவ்வளவு கஷ்டமான வேலையா செய்ய சொன்ன? மாமா, நீங்க போங்க, நான் மல்லிகிட்ட தனியா கேட்டு வாங்கிக்கிறேன். டேய், ஒரே நேரத்துல வேலை முடியும்ல, அப்புறம் தனியா வேற கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ற? இல்ல மாமா, பரவாயில்ல, நான் நைட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன மல்லி? என்ன? இந்த நைட்ல ஜிஞ்சர் டீ குடிச்சா நல்லது உடம்புக்கு. தூக்கம் கெட்டு போயிடும், வயிறும் கடமுடான ஆயிடும். பரவாயில்ல மாமா, டெய்லியும் தூங்கி என்னத்த கண்டோம்? ஒரு நாள் தூங்கலனா என்ன குறைஞ்சிட போகுது? என்ன மல்லி? ஜிஞ்சர் டீ தருவதானே? இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான் மல்லி. இவன் நீதான் இவனை திருத்தி ஆகணும். கேட்டுச்சா மல்லி, நீ என்ன திருத்திடுவியா? அண்ணே, நான் பாத்துக்கிறேன்.
உனக்கெல்லாம் மல்லிதான் சரி. ஆமா மாமா, அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. மாமா பெரிய எலி இருக்கு பாத்துக்கங்க. எலியா பெருச்சாலியா? பெருச்சாலிதான். ஒருவேளை நம்மள பெருச்சாலின்னு சொல்லிருப்பானோ? மாப்பிள்ள அப்படிலாம் நம்மள பத்தி சொல்ல மாட்டாப்ல. ஆமா என்ன நடக்குறீங்க? நான் தான் ஒருவேளை மாத்தி மாத்தி பேசுறேனோ? என்னது மழை வரப்போதான் என்ன? ரஞ்சிதா கால் பண்றா. ஹலோ அப்பா நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்னப்பா கோவமா? நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி போன் பண்ண விஷயத்த சொல்லு. ராஜிமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னவா? ஒரு முக்கியமான விஷயம். சரி அவங்ககிட்ட போனை கொடு, பேசுறேன். நேர்லப்பா வாங்கப்பா. சரி எப்ப வருவீங்க? வரேன்னு சொல்லிட்டேன்ல, வருவேன். உட்காரியா? வீடு கூட பெருக்காம இருக்கு. எங்க போனா இவன்? மயிலு, நீ மயிலு வீட்டை திறந்து போட்டு எங்க போன? இல்லையா நான் வரேன். மயிலு மயிலு இங்க நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு பாட்டுக்கு திறந்து கிடக்கு, நீ பாட்டுக்கு தனியா நின்னு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஆமா கட்டுக்கட்டா நோட் அடிக்க வச்சிருக்கீங்க. இத திருடிட்டு போறதுக்கு திருட வரானாக்கும். அண்ணா எங்கம்மா போயிருந்த? அண்ணி உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தாலும். அங்கதானே இருந்தேன், அதான் கேட்கல. டாக்டர் என்னென்ன சொன்னாங்க? என்னம்மா சொல்லுவாங்க, ஆபரேஷன் பண்ணா தாக்கு பிடிக்கும்னு சொன்னதே தான் சொல்றாங்க. யோ முதல்ல இவள என்னன்னு கேட்க மாட்டியா? ஒரு பொம்பளை புள்ள கதவை திறந்து போட்டு எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா? எப்படி போட்டுட்டு போனோமோ அப்படியே கிடக்கு. வாசல் பெருக்கல, பாத்திரம் கழுவுல, துணிய கூட துவைச்சு போடலாம், அதையும் செய்யல. இவ்வளவு நேரம் என்னதான் செஞ்சுட்டு இருந்தான்னு கொஞ்சம் கேளு. எதுக்கு அவரு கேட்கணும்? அதான் எல்லாத்தையும் நீங்களே கேட்டுட்டீங்களே. இது ஏன் துணி, நான் எப்ப வேணா துவச்சுக்குவேன். நீங்களா துவச்சு தர போறீங்க? எப்படி பேசுறா பாத்தியா? ஒவ்வொரு வீட்டுல எப்படி பிள்ளைங்க உதவி பண்றாங்க. இவ்வளவு துணி துவைக்கலான்னு கேட்டதுக்கு இந்த பேச்சு பேசுறா. அண்ணாவும் அண்ணியும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்களே, ஏதாவது சமைச்சு வைப்போமேன்னு பண்ணாளா பாத்தியா? சொன்னீங்களா என்கிட்ட? என்னம்மா மயில் இது? இதெல்லாம் நாமளே செய்ய வேண்டிய விஷயம். நம்ம வீடு இது. ஆமா மயிலு ராசாத்தின்னு கொஞ்சிக்கிட்டே இருங்க. நீ ஏன் சத்தம் போடுற? அவ சின்ன பிள்ளை தானே, சொன்ன புரிஞ்சுக்க போறா. யாரு இவ? சின்ன பிள்ளையா? வயசுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? நீதான் ஓவரா இடம் கொடுக்கற. இவ சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறீங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரா கேளுங்க. பாத்தியாயா எப்படி பேசுறான்னு? நான் சண்டை மூட்டி விடுறேனா? பொம்பளை புள்ளைய கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன் தம்பியையும் நம்ம புள்ளையையும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் வைக்கலான்னு சொன்னேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். வேணாயா, இது சரி வராது. மணியையும் சீனியையும் கூட நான் சமாளிச்சிருவேன். இவளை என்னால சமாளிக்கவே முடியல. இவளை ஹாஸ்டல்ல போட்டுருவோம். நான் எதுக்கு ஹாஸ்டல் போகணும்? உங்களுக்கு இருக்க முடியலன்னா நீங்க கிளம்புங்க. மயிலு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அன்னிகிட்ட சாரி கேளு. ஐயோ என்னையா நீ ஏயா கத்துற? உனக்குதான் உடம்பு முடியல, முதல்ல உட்காரு. இப்ப திருப்தியாடி? நான் பேசாம தான் இருந்தேன். பிரச்சனை பண்ணது நீங்க. என்னமோ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி பேசுறீங்க. மல்லிய கூட தான் நான் வளர்த்தேன். ஒரு நாளாவது இப்ப பேசிருப்பாளா? பேச விடல நீங்க. அக்காவை பேச விடாமலே அடக்கி வச்சிருந்தீங்க. என்கிட்டயும் அது நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. மயிலு பொம்பளை புள்ள கொஞ்சம் நிதானமா பேசு, வார்த்தையை விடாத. அத அங்கேயும் சொல்லுங்க அண்ணே. மயிலு கூட கூட பேசாத. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்திருக்காங்க, நாளைக்கு எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை இவ்வளவு கோவம் ஆகாதுமா. அக்கா மாதிரி அடங்கி இருந்தா உங்களுக்கு நல்ல பிள்ளை, எதிர்த்து கேட்டா ஆகாது. அப்படிதானே?
பாக்குறீங்க? வயசுக்குள்ளேயே ஒன்னும் சொல்லாதன்னு என் வாயை அடைச்சதே நீங்க. அதான் இந்த பேச்சு பேசிட்டு போறா. கோவப்படாத நாக்கு, அவகிட்ட அன்பாதான் பேசி பார்க்கணும். பாவம் மல்லி, கஷ்டத்தோட கஷ்டமா பசங்களோட படிப்பு செலவையும் இவளோட எதிர்காலத்துக்கு மாசம் மாசம் முடிஞ்சது அக்கௌண்ட்லயும் போட்டு வைக்கிறேன். இவன் என்னடா இப்படி பேசிட்டு போறா. அங்க ஹாஸ்டல்ல மணியும் சினி எப்படி வளர்ந்துட்டு வர்றானுங்களோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த ரகு இன்னும் திருந்தல போலயே. அன்னைக்கு ரகு கிட்ட ரொம்ப சோடா பேசிட்டோம். அவன் ஒரு தந்திரம் பிடிச்சவன். ஏதாச்சும் எசக்க பசக்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணுவான். இப்ப எனக்கு என்ன கவலை, என்னதான் பண்ணாலும் நம்மள காப்பாத்த அப்ப கதிரேசா இருக்கான். அதை விட நம்ம வேஷா இருக்கு. என்ன நடந்தாலும் கடைசியில பிம்பிளிக்கு பிள்ளாப்பின்னு சொல்லி அவட்டத்தை கழிச்சு விட்டுட்டு போயிடலாம். என்ன பகிச்சுக்கிட்டு நீ அந்த நல்லா வாழ்ந்ததால் மட்டும் நினைக்காத. நான் வாழ விட மாட்டேன். நாம பேசிக்கிட்ட மாதிரி டீலிங்க முடிச்சு கொடுத்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த ஆடியோ கேட்ட உடனே எனக்கு கால் பண்ணு. உனக்கு எதுக்குடா நான் கால் பண்ணணும்? போறதே வேற எவன ஆட்டைய போடலான்னு பிளான் போடு. அந்த வழிய பாத்துக்கோ. அறிவில்ல உனக்கு? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன்ல. எதுக்கு நசு நசன்னு மெசேஜ் அனுப்பி என்ன தொல்லை பண்ற? இங்க உன்னோட வேலையெல்லாம் ஒண்ணும் வேகாது. பேசாம ஒதுங்கி போயிடு. சுடர், நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கேன், நிறைய டைமும் செலவு பண்ணிருக்கேன். நீ போன்னு சொன்னதும் விட்டுட்டு போற ஆள் இல்லனா. நேர போலீஸ்க்கு போய் நீ போலின்னு உன் முகத்திரைய கிழிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதான் போய் சொல்லுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப என்ன பெர்மிஷன் கேட்க கால் பண்ணியா? நல்லா இருப்ப. முதல்ல போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லு. உன் கதைய முடிக்க எனக்கும் ஈஸியா இருக்கும். போ ராஜா, ஓ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. நேரா கதிரேசனோட நானும் வருவேன். நீ யாரு என்னன்னு போட்டு கொடுப்பேன். வெளிய ஃப்ரீயா இருக்க பிடிக்கல உனக்கு? ஜெயில உன்ன வா வான்னு கூப்பிடுதில்ல? சுடர், உனக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டி இருக்கு. அப்படியா? என்ன உண்மை? நேர்ல வா சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்னமோ கட்டின புருஷ மாதிரி வா வான்னு கூப்பிட்டு இருக்க. மரியாதை கெட்டிடும் சொல்லிட்டேன். வர முடியாதடா. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. ஏய் இங்க பாரு, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்ல. தேவையில்லாம அதை காட்ட வச்சிடாத. மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லனா பின்விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் நீ என்னதான் கத்தனாலும் ஒண்ணும் நடக்காது, பாத்துக்கோ. சொல்றத சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் மிரட்டுற? நான் உன் மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்கியா? ஹலோ ஹலோ, ஹலோ. ஏய் சாமி, உன்னை நான் அடி கொன்னிடுவேன். எனக்கு நீ ஏன் கால் பண்ணல சாமி? நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை அடி அடி அடிச்சிருவேன் பாரு.
எனக்கு கராத்தெல்லாம் தெரியும். அக்கா உனக்கு காஃபி குடுக்கலான்னு வந்தேன். இந்தா குடி. அடி பாவி. ரஞ்சி போன போட்டு முதல்ல அந்த ஆள் வரானா இல்லையான்னு கேளு. சாப்பாடு போட்டு அந்த ஆளை கவுத்தரலான்னு ஐடியா கொடுத்த. இப்ப நாம சாப்பிடாம உட்காந்துருவோம் போல இருக்கே. ராஜுவா ஆட்டோ சவுண்ட் கேக்குது. அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க சாப்பிட்டுட்டே பேசுவோம். நான் சாப்பிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு பிரான் தொப்பல செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுற மாதிரி வரணும்னு தான் நான் சீக்கிரமே கால் பண்ணேன். விஷயத்தை வாங்க, நான் சீக்கிரமா போகணும். மல்லி கடைக்கு போயிட்டு வர சொல்லிருக்கா. ரஞ்சிமா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோமா. அப்பா இல்லங்க எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு கூட. அவங்களுக்கு தான் தொண்டையில ஏதோ சிக்கிருச்சு போல. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதான் உங்களை கூப்பிட்டேன். எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல பேசி முடிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, அங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? பார்த்தா தெரியல, சட்ட சைஸ் ஒண்ணு கூடி இருக்கு. முகத்தை பார்த்து முன்னாடி விட ரொம்ப கலையா இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல செலவுக்கு உங்களுக்கு ஏதாவது பணம் தராங்களா? அவங்க எதுக்கு தரணும், நான் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏதோ வீடு புரோக்கர் வேலை பார்த்து கொஞ்சம் காசு பொருளுது, அதை கொடுத்தாலும் மல்லி வாங்க மாட்டேங்கிறா. இப்ப கூட பாரு, கடைக்கு போக லிஸ்டோட ரூபாவும் சேர்த்து கொடுத்துருக்கா. ஆக உங்களை சின்ன புள்ள மாதிரி இங்க போ அங்க போன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. வயசுல பெரியவங்க கூட பாக்காம கடைக்கு போயிட்டு வாங்க லிஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கா பாருங்க ராஜிமா. நல்லா பேச கத்துக்கிட்டே ரஞ்சி. இவ கூட சேர்ந்து நல்லா திருச்சி பேச கத்துக்கிட்டீங்க. தங்குறது ஓசி, திங்கிறது ஓசி, மேற்கொண்டு சோப்பு சீப்பு கண்ணாடின்னு இந்த சட்டை கூட மாப்பிள்ள வாங்கி கொடுத்ததுதான். இதெல்லாம் தாண்டி வீட்டோட மாப்பிள்ள மாதிரி செலவுக்கு வச்சுக்கோங்க மாமான்னு மாப்பிள்ளையும் மல்லியும் அப்பப்போ கையில பணத்தை திணிச்சிடுறாங்க. இவ்வளவு அனுபவிச்சுட்டு இத கூட செய்யலன்னா எப்படி ரஞ்சிமா? இப்ப கூட மல்லிதான் கடைக்கு கிளம்புனா, நான் தான் எனக்கு ஒரு வேலையத்த வேலை ஒண்ணு இருக்கு, அதோட சேர்த்து இந்த யூஸ்ஃபுல்லான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, ஆளுக்கு இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நானும் வந்ததுல இருந்து நிறைய பேசிட்டேன். இப்ப நீங்களால ஏதாவது பேசுங்கள. ராஜி, உங்ககிட்ட முக்கியமான கருத்து ஏதாவது இருக்குமே? ஏதாவது ஒரு கருத்து முத்துக்களை எடுத்து விடு பாப்போம். வேளா வேலைக்கு சோறு பழம் எல்லாம் கிடைச்சாலும் கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியும் வானத்துல பறக்கிற பச்சை கிளியும் ஒன்னாயிட முடியுமா? வாவ், சூப்பர், அட்டகாசம். மேல சொல்லு, மேல சொல்லு. என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், 100, 200ன்னு தூக்கி போட்டு உங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. உங்களுக்குன்னு பேர் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? இருக்காளே என் பொண்ணு. ஐயோ, உங்களுக்குன்னு சொத்து பத்தன் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அது மாதிரிலாம் நமக்கு இஷ்டம் இல்ல. சீசி, இந்த பழம் புளிக்கோன்னு சொல்ற நரி மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்றத கேளுங்க. இனி நீங்க ஓடி ஆடி வேலை பார்த்தோ தொழில் பண்ணியோ சொத்து சேர்க்க போறது கிடையாது. அங்கேயே மல்லி வீட்லயே இருங்க. ஆனா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் செய்யறேன். அடையாறுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய உங்க பேர்லயே மாத்தி கொடுத்துறேன். அந்த கிரவுண்ட் என்ன வேலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே?
ராஜி நீ என்ன பண்ணு ஏதாச்சும் வித்துக்கிட்டு वेलकम टू माय चैनल। आज मैं आपको जमीन की अहमियत के बारे में कुछ बताना चाह रहा हूँ। इम्पोर्टेंस ऑफ द लैंड। What kind of landscape do you see near your home? It can be a plain, hill or a deep X. आपके घर के करीब किसी किस्म का जमीनी मंजर नजर आता है, वो मैदानी इलाका, पहाड़ी टीला या खाई वाला हो सकते हैं। The land is shaped in many different forms. We have different names for these shapes or forms such as mountains, deserts, hills, plains, plateaus, seas and coasts. Lines, the shape of the land is changing. All the shape of the land is changing all the time. Most natural changes happen very slowly over millions of years. People can also make change when they will do things like houses and other buildings, roads and bridges, dams and tunnels and so on. कुश्ती की शक्ल मुख्तलिफ स्थान की होती है। हमारे पास कुछ स्थान के मुख्तलिफ नाम होते हैं, जैसे पहाड़, रेगिस्तान, टीले, मैदान के मुख्तलिफ नाम होते हैं, जैसे पहाड़, रेगिस्तान, टीले, मैदान, सतह, मुर्तफा, समुंदर और सारी पट्टियां। जमीन की शक्ल होती रहती है, बहुत ही कुदरती तब्दीलियां आहिस्ता आहिस्ता लाखों फाइनल होती है, जैसे मकान और उसके इमारतें, सड़कें और mountains are made of very hard rock. They usually have a pointed shape and have very thin sides. Some mountains are also high that its tops are of the wood and covered with snow all year. The highest part of a mountain is called the hill. The ground near the peak of the mountain mostly rocky and bare. These are where things find it difficult to go in the area. पहाड़ बहुत ज्यादा सख्त पत्थरों से बने होते हैं, आमतौर पर ये मिट्टी की शक्ल में और गहरी ढलान वाले होते हैं। कुछ पहाड़ इतने नरम होते हैं कि उनकी चोटियां बादलों से भी ऊपर होती हैं और ये पूरे साल बर्फ से ढके रहते हैं। पहाड़ के बिल्कुल चोटी कहते हैं। पहाड़ की चोटी की जमीन ज्यादातर पथरीली और बंजर होती है। ये वजह है कि इस जगह पौधों उगाने में मुश्किल होती है। हमारे mountains are called hills of earth and rock. They can be large, sloping type or just small, of in the arms. Hills are not a high as mountains, but usually go easily on the hill side, and some are covered with forest. The gentle slope of hills make good grazing land for sheep and cows. छोटे पहाड़ों
तो ढेले कहते हैं ढेले जमीन और फसलों के ढेले होते हैं कि बड़ी मैदानों वाली ये जमीन पर छोटे गड्ढे की तरह होते हैं। ढेले घोड़ों की तरह ऊंचे नहीं होते। पौधे रोमन खेलों के भाव से ज्यादा पानी से लग जाते हैं, उसके चंदार से ढके हुए होते हैं। पेड़ों की लगन जलवान पर पेड़ जाने की चलने के लिए अच्छी घास होती है। Thanks are very large areas of bed lying the depth of land is usually considered for the good for cultivation and people easily besides in such areas. You will find most of the coast and cities situated on the farm. मैदानी इलाके जमीन के बहुत बड़े हमारे क्षेत्र होते हैं। इस तरह की जमीन को काट करने के लिए बहुत अच्छी समझी जाती है और लोग पानी से ऐसे इलाकों में रहते हैं। आप ज्यादा मैदानी इलाकों में ही आएंगे। The deserts are mostly sandy and dry and very little and small and very few kinds can go. They can be very hot during the day and very cold at night. There is very little soil in the desert and it hardly inhabited. Deserts are usually uninhabited or scarcely inhabited by man. मैदानी इलाके जमीन के बहुत बड़े हमारे हिस्से होते हैं। इस तरह की जमीन काट करने के लिए बहुत अच्छी समझी जाती है। लोग आसानी से ऐसे इलाकों में रह कर लेते हैं। आप ज्यादातर शहरों को मैदानी इलाके में ही पाएंगे। लेकिन काम ज्यादातर वीडियो को लाइक और शेयर जरूर कीजिएगा। मैं आपको बहुत बहुत शुक्रिया अदा करूंगा। थैंक यू सो मच। मैं आज आपको अभी जो मेरा टॉपिक था वो था इम्पोर्टेंस ऑफ द लैंड, जमीन की अहमियत के बारे में बता रहा था। इसमें पहाड़ों कैसे बुलंद पहाड़ होते हैं, जमीन मुख्तलिफ पथरीली होती है, मुख्तलिफ इलाकों की कैसी जमीन होती है, आज के लिए कैसी जमीन हमवार होती है और खेले क्या होते हैं, जमीन में फसलों के ढेरे क्या होते हैं। मुख्तलिफ क्षेत्र में मैंने आपको मालूमात काम की। आपको रेगिस्तान के बारे में बताना चाह रहा हूँ, इसी जमीन के इम्पोर्टेंस के बारे में। प्लीज मेरी वीडियो को लाइक और शेयर कीजिएगा और कमेंट करके बताइएगा मेरे टॉपिक आज आपको कैसे लगे। अब मैं आपको कुछ डिफरेंट जजीरे के बारे में कुछ मालूमात बताने लगा। जजीरे क्या होते हैं? Only a few kinds of animals and plants can survive in the desert because there is very little water. Cactus plants can grow because they have long roots and can go deep into the ground to find water. जिस किस्म के जानवर और पौधे रेगिस्तान में रह सकते हैं क्योंकि वहाँ पानी बहुत कम होता है। एक पौधा उग सकता है क्योंकि उसकी जड़ें लंबी होती हैं और वो जमीन की गहराई में ज्यादा पानी को सप्लाई कर सकता है। And is a species of land with water and aromatic islands. Can be found in river, lakes, seas, and oceans. Their sizes vary from small islands of only a few square meters of the size of millions of square kilometers. The coconut is common of tropical islands. The palm
space is one of the most useful. सोफे का फेस एक thing provides timber for building huts. The leaves are used to fetch food and to make heat, baskets and mats. जजीरा जमीन का बड़ा टुकड़ा है जिसके चारों तरफ पानी होता है। जजीरा दरियाओं, झीलों, समुद्रों और बैरों में पाए जाते हैं। उनकी जिसामत बहुत होती है। ये जजीरे चंद स्क्वायर मीटर से लेकर लाखों स्क्वायर किलोमीटर तक हो सकते हैं। गर्म से जजीरों में नॉर्मल नारियल बहुत अहम है। गर्म सिर्फ दरख्तों में सबसे फायदेमंद खजूर का दरख्त है। पाकिस्तान में दुनिया भर में खजूरें बहुत पाई जाती है। स्पेशली पाकिस्तान की खजूरें हमारी सिंध में बहुत अहमियत से पाई जाती है, बहुत ज्यादा मिकदार में पाई जाती है। पूरी दुनिया में उसको एक्सपोर्ट किया जाता है। गर्म से जजीरों में नारियल बहुत अहम है। गर्म से दरख्तों में सबसे फायदेमंद खजूर का दरख्त है। इसका तनाव झोंपड़ियों की तामीर के लिए लकड़ी काम करता है। पतों छतों को ढांकने में और टोकरी टुकड़ियां और पायदान बनाने में इस्तेमाल होते हैं। The earth is made up of water and land. The area where the sea meets the land is called the coast. The sea is always moving. The tides come in and out. Which are they as the waves? जमीन पानी और पृथ्वी से बनी हुई है। वो लाके जहाँ समुद्र जमीन से मिलता है उसको साहिल कहते हैं। समुद्र हमेशा हरकत में रहता है। लहरें नीचे और दफा अंदर और बाहर आती हैं। जब लहरें किनारे पर आती हैं तो वो पत्थर और कंकर खिला देती है। साहिल पट्टी भी देती होती है। काशी में ये ऐसे साहिल है। काशी में हमारा बहुत सारा जो यहाँ बना हुआ है होटले, तो बहुत सारे दूसरे सिटी से भी लोग यहाँ पर काशी में होटले में आते हैं। सिर्फ तफरीह के लिए बहुत अच्छा मकाम है। फिर आप भी आइएगा। पहले मेरी वीडियो को लाइक और शेयर जरूर कीजिएगा और कमेंट में बताइएगा। अब मैं टॉपिक को माइंड कर रहा हूँ, क्लोज कर रहा हूँ आज के टॉपिक को। प्लीज मेरी वीडियो को लाइक और शेयर जरूर कीजिएगा और कमेंट में जरूर बताइएगा मेरे टॉपिक के बारे में। आपको मुख्तलिफ किस्म के टॉपिक बताए वो कैसे लगेगा।